ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க மாயா. மாயான்னு சொல்லட்டுமா? மாயா டூன்னு சொல்லட்டுமா? மாயா த சீசன் 2 அப்படின்னு சொல்லட்டுமான்னது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன நல்லா பிடிச்சிருக்குன்னது சொல்லுங்கள். இந்த மெஜாரிட்டி மாயா 2 பிடிச்சதுன்னா மாயா 2ன்னு சொல்லுவேன். இல்லை மாயா த சீசன் 2 அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுவே சொல்லுவேன். ஓகே, ஸோ அப்போ வரைக்கும் வி வில் சி எத்தனை மெம்பர்ஸ் நிஜமாலும் உங்கள் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் மேடம், உங்கள் ஸ்டோரிஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் மேடம், நிறைய மெம்பர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா? இப்போ தெரிஞ்சிடும் நிஜமாலும் இவங்க எல்லோரும் என் ஸ்டோரிஸ்க்காக தான் நிஜமாலும் வெயிட் பண்ணுறாங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களான்னது எனக்கு இப்போ புரிஞ்சிடும். சைக்காலஜி, ஓகே. ஐ ஆம் எ சைக்காலஜிஸ்ட். ஸோ ஐ வில் அனலைஸ். நிஜமாக இல்லை சும்மா எனக்காக ஒரு வார்த்தைக்காக சொல்கிறீங்களான்னது நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ புதுசாக கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹைப்பு கூட போயிட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹைப் கூட பண்ணுங்கள். அண்ட் ஓகே, ஸோ வித்தவுட் எனி லேட் இனிமேல் மேக்ஸு நிஜமாக பேசுனதுக்கு ஏதாவது இருந்தது மட்டும்தான் லெட்டஸ் ஸ்பீக், இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஸ்டோரி எவ்வளோ லென்த் இருக்குன்னது மட்டும் ப்ளீஸ் பார்க்காதீங்க. பிகாஸ் என்னோடய பர்சனல் லைஃப்பும் பார்த்துக்கணும், உங்களுக்கு ஸ்டோரியும் சொல்லணும். ஸோ அந்த டைமு கால்குலேட் பண்ணிக்கிட்டு நான் ஸ்டோரி மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோடய டைம்னது மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது என்ன மேடம் ஒன்லி 5 மினிட்ஸ் சொன்னீங்க, 10 மினிட்ஸ் சொன்னீங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. பிகாஸ் அந்த ஸ்டோரிக்கு எங்கே நான் இது எஸ்பெஷலி இது த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் ஸ்டோரி இல்லையா? ஸோ அது எங்கே ஸ்டாப் பண்ணால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு என்தூசியாசம், ஒரு அது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு த்ரில்லு இருக்கணும்னா அது அந்த பிளேஸில் நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெப் சீரிஸோ இல்லை சீரியல்ஸோ பார்க்குறவங்க புரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டே 6 o'clock இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எபிசோட் சொல்லும்போது இது என்ன, இது ஓன்லி 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு மட்டும் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. பட் மேக்ஸு நான் மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் டெய்லி, என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குறதுக்கு. பட் ஸ்டில் ஓகே, ஐ ரிக்வெஸ்ட், திஸ் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட் ஃபார் மை சைடு. ஓகே தென். அப்புறம் ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நம்ம பார்த்தோம்னா மாயா மஞ்சு ஹாப்பியாக அவங்க மேரிட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. நடுவில் பாட்டி வந்தால் பாட்டி மாயா கிண்டலாக பேசுவாங்க. பாட்டி ஒன்றும் குறையில, அவங்களும் மாயாவை ரொம்ப கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே ஒரு சின்ன ரொமான்டிக் மூமெண்ட் பிட்வீன் மாயா அண்ட் மஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது மாயா நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் அதில் படிப்பாங்க. ஸோ அது மஞ்சு காமிச்சாலும் மஞ்சு கூட அதே ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ என்ன தான் அந்த நியூஸாக இருக்கும்னது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இமீடியட்டாக மஞ்சு டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு மாயாவுக்கு சொல்லுதும், மாயா டிவி ஆன் பண்ணுவாங்க. டிவி ஆன் பண்ணி பார்த்தாலும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் அந்த நியூஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எவ்ரி நியூஸ் சேனலும். ஸோ இமீடியட்டாக மஞ்சுவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இமீடியட்டாக கீதா கால் பண்ணுவாங்க. கீதா எங்கடி இருக்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்கடி இருப்பேன், இவ்வளோ ஏர்லி மார்னிங் வீட்டில் தாண்டி இருக்கேன் அப்படின்வாங்க. சொன்னதும் நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்க மஞ்சு. சேஃபாக தானே இருக்கேன், என்னாச்சு? ஐ மீன் டு சே இஸ்
கீதா வந்து ஒரு 3 மந்த்ஸு மட்டும்தான் மஞ்சு அண்டு மாயா வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீதா வந்து இல்லை இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன், இங்கேருந்து என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ நான் என் வீட்லேயே தங்கிக்கிறேன், வேணும்னா வீக்கெண்ட்ஸு உங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே தங்கிக்கிறேன், பட்டு அண்டு நீங்கள் நியூலி மேரிட் கப்புள்ஸ் வேறு, உங்கள் நடுவில் நான் இருக்கிறது கூட கரெக்ட் இல்லை, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க வந்த 3 மந்த்ஸுக்கே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இமீடியட்டாக மஞ்சு வந்து கால் பண்ணதும் அவங்க அட்டன் பண்ணி எங்கிட்டே இருப்பேன், வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்ட்டு மஞ்சு கேட்பாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன், ஏன் இப்படி கேட்குற, இவ்வளோ ஏர்லி மார்னிங்கே அப்படின்னு. ஏர்லி மார்னிங்னா லைக் பிரேக்ஃபாஸ்ட் டைம், லைக் 8-8:30 அந்த மாதிரி ஒரு டைமில். ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னதும், ஓ நீ நியூஸ் இன்னும் பார்க்கலையா அப்படின்வாங்க. நியூஸா, என்னடி நியூஸு அப்படின்வாங்க. ஃபஸ்ட் நீ டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல், ஏதோ ஒரு நியூஸ் சேனலை பாரு அப்படின்வாங்க. சரின்னு வெயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலில் இருக்கும்போது ஒரு டிவி ஆன் பண்ணிவிட்டு நியூஸ் சேனல் பார்த்தா ஒரு நியூஸு ஹல்ச்சல் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும். பார்த்ததும் கீதா கூட ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்து ஏய் மஞ்சு என்னடா இது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் எனக்கும் மாயாவுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆச்சு அப்படின்னதும், மாயா ஒரு தடவை எனக்கு கொடு, நானும் கீதா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் சரின்னு மஞ்சு மாயா கூட உங்க கூட பேசுவாங்களாம், வெயிட் அப்படின்ட்டு அந்த ஃபோனை மாயா கொடுப்பாங்க. அப்போது ஹாய் மாயா, ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு கீதா கேட்பாங்க. யா வி ஆர் ஃபைன் அண்ட் ஹாப்பி, பட் நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி, நீ இப்போத்துக்கு அங்கே இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது, நீ இம்மீடியட்டாக நான் ஒரு 2 கான்ஸ்டபிள்ஸை சென்ட் பண்ணுறேன், நீ அங்கே இருக்காத, ஒரு 1 வீக் 10 days அட்லீஸ்ட் இந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் நீ தனியாக இருக்கக்கூடாது, நீ இங்கேயே இருக்கணும், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் இங்கேயே இருக்கிறதுக்கு, நான் 2 கான்ஸ்டபிள்ஸை எஸ்கார்ட் பண்ண உனக்காக சென்ட் பண்ணுறேன், அவங்க கூட வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் கேஸ் முடியற வரைக்கும்னா என்னால் இருக்க முடியாது மாயா, பிகாஸ் ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக நான் ஆஃபீஸில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், ஸோ சாரி, ஓகே ஒரு 1 வீக்கோ 10 daysனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாயா வந்து சரி நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா, இப்போத்துக்கு கிளம்பி வா, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்படின்ட்டு அவங்க ரெடி ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே கான்ஸ்டபிள்ஸ் வருவாங்க. வந்ததும் அந்த அவங்க கொண்டு வந்த ஜீப்லேயே அவங்கள எஸ்கார்ட் பண்ணிவிட்டு அவங்கள மாயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனதும் மஞ்சு அவங்கள ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பயந்துட்ட தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சரி ஏண்டி பயம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்வாங்க. சரி நீ நல்லா தான் இருக்கேன் இல்லைன்ல, பட் நான் அந்த நியூஸ் பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டேன்டி அப்படின்னு மஞ்சு கண்ணில் வாட்டர் வந்துட்டே இருக்கும். மாயா வந்து இட்ஸ் ஓகே மஞ்சு, நீ பயந்துட்டேன்னா கீதாவும் பயந்துருவாங்க, நீ ஸ்ட்ராங்காக இரு அப்படின்வாங்க. அப்போ கீதா வந்து இல்லை நான் பழைய கீதா இப்போ ஒன்றும் கிடையாது, நான் இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் மாயா, டோன்ட் வரி, ஐ எம் வெரி ஸ்ட்ராங் நவ் அப்படின்வாங்க. சொன்னதும் வெரி குட், அப்போ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்வாங்க. சரி நீங்கள் உள்ளே போங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சரின்னு மஞ்சு அண்டு கீதா வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை. ஸோ வாடி கிச்சனுக்கு போகலாம், பிரேக்ஃபாஸ்ட் பாதியில் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எங்கடி நான் ஏந்திரிச்சதும் நீங்கள் கால் பண்ணிங்க, நீங்கள் வா சொன்னதும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், நான் எதுவும் அட்லீஸ்ட் காஃபி கூட சாப்பிட்லடி அப்படின்வாங்க. கீதா ஓ சரி ஃபஸ்ட்டு உனக்கு காஃபி பண்ணி கொடுக்குறேன், வா போகலாம் கிச்சனுக்குள்ளே அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் மாயா வந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க.
ஃபோன் பண்ணதும் அந்த பக்கம் ஹலோ அப்படின்ட்டு ஒரு மேல் வாய்ஸ். அப்படின்னதும் மாயா அப்படின்னு மொபைலில் ஃபோன் நம்பர் வரும் இல்லையா, நேம் வரும் இல்லையா, மாயான்னு இருக்கும் இல்லையா. ஸோ மாயா மேமன் இப்படின்னு இருக்கும் அந்த மொபைலில். ஸோ அந்த பர்சன் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் கோவிந்த், அவங்க பேர் கோவிந்த். ஓகே, ஸோ குட் மார்னிங் கோவிந்த், உங்க கூட அர்ஜெண்ட்டாக பேசணும், இப்போது நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க மாயா. மேம் நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு ரெடி ஆகிட்டே இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் மேம் பார்த்தேன், ரொம்ப ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் டைரெக்டாக என் வீட்டுக்கு வாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே மேம் நான் வரேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. கால் கட் பண்ணதும் சரின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் கோவிந்த் வந்து மாயா வீட்டுக்கு வந்துடுவாங்க. மாயா இன்னும் அந்த நியூஸை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து டோர்கிட்டையே இருந்து கோவிந்த் வந்து மேம் மே ஐ கமின் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டது ஏய் கோவிந்த் ப்ளீஸ் கமின் அப்படின்னு மாயா அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே. வந்ததுக்கப்புறம் உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த இதை பற்றி பேசுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது கோவிந்த் வந்து ரொம்ப சின்சியராக மாயா சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த நியூஸ் நடுவில் நியூஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த அந்த இன்சிடெண்ட் பற்றி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிட்டே இருக்கும்போது ஆமாம் டீ காஃபி ஏதாவது குடிச்சிங்களா அப்படின்னு மாயா கேட்பாங்க கோவிந்தை. இல்லை சார் நான் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போய் டீ காஃபி ஆர்டர் பண்ணி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு தான் நினச்சேன், பட் இதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னு டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் சார் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, ஏய் மஞ்சு அப்படின்னு கூப்பிடுவாங்க மஞ்சுவை. கூப்பிட்டதும் மஞ்சு என்ன மாயா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டே இருக்கும்போது அவங்க பின்னாடியே கீதா கூட வருவாங்க. வந்ததும் அப்போ தான் கீதா கோவிந்தை பார்ப்பாங்க அண்டு கோவிந்த் கீதாவை பார்ப்பாங்க. பார்த்து அவங்க கோவிந்தோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாயா பார்ப்பாங்க. மாயா பார்த்து சரி கோவிந்து கூட எதுவும் சாப்பிட்லையா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க மாயா மஞ்சுவை. ஏன் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொன்னதும் சரி அப்போது 4 பேரும் இருக்கோம் இல்லையா, டைனிங் டேபிள் மேலேயே உட்காந்து சாப்பிட்லாமே, ஓகே அப்படியே இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மஞ்சு சரி சரி அப்போது பாட்டி அப்படின்னதும் பாட்டி டைனிங் டேபிள் மேலே வேணாம், நம்ம 4 பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணணும்ல, ஸோ பாட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ரூம்குள்ளேயே சென்ட் பண்ணிரு மெய்டை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாயா. சரின்னு சொல்லிவிட்டு மஞ்சு ஒரு மெய்டை கூப்பிட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாட்டிக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி மேம் அப்படின்ட்டு அவங்க பாட்டிக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் ரிமைனிங் எல்லாம் இந்த டேபிள் மேலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டேபிள் மேலே உட்காந்து 4 பேரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே சர்வ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கேஸ் கொஞ்சம் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போது கேஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாமல் லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் நம்ம கோவிந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். என்ன இது கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தானே என்னை கூப்பிட்டுருக்காங்க, இப்போ என்ன லைஃப்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க் ஃபேஸை வச்சுட்டு பார்ப்பாங்க மாயாவை பார்த்து ஓகே மேடம்
நோ ப்ராப்ளம், எனிதிங் இஸ் ஓகே அப்படின்னுவாங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக. சொன்னதும் கீதாவை ஃபஸ்ட்டு, ஆமாம் கீதா, என்ன இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆல்மோஸ்ட் ஆச்சுல்ல, ஏன் உன் ஃப்ரெண்டு மஞ்சு கூட என்னை விட்டு கட்ட வச்சிட்டியே, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொன்னதும் கோவிந்து கீதா சிரிச்சிருவாங்க. மஞ்சு வந்து ரொம்ப சீரியஸாக மாயாவை பார்ப்பாங்க. ஆமாம், நிஜமாலுண்டி, ஏண்டி எனக்கு இந்த இந்த பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணீங்க, டார்ச்சராக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அவங்களும் வேணும்னே ஒரு பஞ்சு கொடுப்பாங்க மாயாவுக்கு. அப்போது மாயா வந்து, ஓ அப்போ என் கூட வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவனுக்கு அப்படின்ட்டு அவங்களும் ஒரு பஞ்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும், மாயா அண்ட் மஞ்சு. அப்போது கீதா, இந்த மாதிரி ஃபைட்டை பார்க்கும்போது ஐயோ என் லைஃப்பில் நான் இந்த க்யூட் மூமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு தோணுது. பட் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு சின்ன பயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கீதா. சொன்னதும் மஞ்சு, ஏண்டி பயம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லு, நானும் மாயாவும் சேர்ந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நாங்களே உங்களுக்கு உங்கள் மதர் ஃபாதர் பிளேஸில் இருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், இல்லடி, ஒரு தடவை ஆல்ரெடி ஒரு பர்சனை லவ் பண்ணிவிட்டு நல்லா அடி வழங்கி வச்சுருக்கோம், போதும்பா, இனிமே அந்த லவ் பக்கமே போகணுன்னா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு கீதா சொல்லுவாங்க. அப்போது மாயா, ஹே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எல்லா பையனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் இப்படி நினச்சிட்டாங்கன்னா பையனுக்கு எல்லாருக்கும் எங்கே தான் மேரேஜ் ஆகும், என்ன கோவிந்த் கரெக்ட் தானே சொல்கிறேன்னு சொன்னதும் கோவிந்து அப்போ தான் வாயில் இந்த பூரியை வச்சுட்டே இருப்பான். சடனாக அவனுக்கு அப்படி சடனாக கேட்டதும் அப்படின்ட்டு காஃப் வந்துடும். சடனாக கேட்டதும், என்ன மேம் ஏதோ கேட்டிங்க அப்படின்வாங்க. ஐயோ, நீங்கள் இங்கே நடக்கிற டிஸ்கஷனே கேட்கலையா அப்படின்னா, இல்லை மேம் கேட்டுகிட்டே தான் இருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ அப்போது மறுபடியும் என்னன்னு கேட்பேன் அப்படின்னதும், ஒன்றும் இல்லை மேம் அப்படின்வாங்க. சொன்னதும், சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிந்த் இருக்கான், ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரிஞ்சு, நான் அவனை 6 மந்த்ஸாக என் கீழே தான் ஒர்க் பண்ணுறான், ரொம்ப ஒபீடியண்ட்டு, வெரி டைனமிக்கு, அவன் ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்தோம்னா அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை க்ராக் பண்ணுறது வரைக்கும் அவன் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க கீதா. ஸோ ஏன் கோவிந்த் இல்லையா அப்படின்னா, இருக்காங்க மேம், இருக்காங்க அப்படின்வாங்க. சொன்னதும், இதுதான் கரெக்டு டைம்னு நினச்சிட்டு மாயா, அப்போது நீ எங்கள் கீதாவை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சடன்னாக கேட்டுருவாங்க மாயா கோவிந்த. கீதா முன்னாடியே கீதாவும் கோவிந்தும் 2 பேரும் ஷாக் ஆகிட்டு, என்ன அப்படின்னு 2 பேரும் கேட்பாங்க. அப்போ மஞ்சு கூட ஷாக் ஆயிடுவாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி கேட்குது, மாயா என்ன பேசுகிற நீ என்னதும், அரே சும்மா தான் கேட்டேன்ப்பா, இப்போது அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகலை, உனக்கும் கல்யாணம் ஆகலை, உன் பற்றியும் எங்களுக்கு தெரியும், இந்த பையன் பற்றியும் எனக்கு தெரியும், ஸோ நீங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் கன்ஃபியூஷனில் சாரி மேடம், கேஸ் பற்றி பேசிக்கலாமா ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஓகே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு மாயா, ஓகே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிங்க அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஆனதுக்கப்புறம் மஞ்சுவை ஒரு சின்ன காஃபி கூட ப்ளீஸ், அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க கீதா அண்டு மஞ்சு வந்து மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போய் எல்லாருக்கும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லோரும் காஃபி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாயா வந்து கீதாவுக்கு, இன்றைக்கி மட்டும் எங்கேயும் போகாதே, இங்கேயே இரு, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ் வாட் டு டூ வாட் நாட் டு டூ அப்படின்வாங்க. சரின்னு அப்போது கீதா, ஓகே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி, பட் என்னால் இங்கேயே ஸ்டே எல்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் எ வெரி நியூ ப்ராஜெக்ட்
லாஸ்ட் வீக் தான் எடுத்தோம், 1 வீக் தான் ஆகுது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்வாங்க. சரி நான் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும், கீதாவுக்கும் மஞ்சுவுக்கும் பாய் சொல்லிவிட்டு கோவிந்த் அண்டு நம்ம மாயா 2 பேரும் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ என்ன கேஸ், என்ன அவ்வளோ சீரியஸாக என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.